ஹலோ! நம்ம இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறது மானசரோவர் லேக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல ராட்சசல் லேக் பார்த்தோம். ஸோ மானசரோவர் லேக் தேவர்களுக்காக. தேவர்கள், ரிஷிகள் அதிகாலையில 2 மணிக்கு நட்சத்திர வடிவத்தில இங்க குளிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா அண்ட் இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் அண்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஸோ நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா ஒரு கேன் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த தீர்த்தம் எடுத்துட்டு போய் நீங்க வீட்லயும் தெளிச்சுக்கலாம். இல்ல கோயிலுக்கும் குடுக்கலாம். நீங்க குடிக்கலாம். குளிக்கலாம். ஸோ இப்ப அங்க நீங்க இப்ப குளிக்க முடியாது. ஏன்னா, இப்போ தீர்த்தம் மட்டும் தான் தெளிச்சுக்க முடியும். முன்னாடிலாம் குளிக்க விட்டுட்டுருந்தாங்க. இப்ப விடுறதில்ல. ஸோ நீங்க தீர்த்தம் மட்டும் தெளிச்சுக்கலாம். இப்ப மானசரோவர் லேக்ல தேவர்கள் வழிபடுறதால சிவனும், பார்வதியும் இருக்கிற அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அங்க ஒரு சிவலிங்கம் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். அங்கேயே சிவமூர்த்தம் இருப்பாங்க. சின்ன சின்னதா கிடைப்பாங்க. இல்ல பெரிய சிவமூர்த்தம் இருக்கு. ஸோ இப்ப இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி பெரிய சிவமூர்த்தம் எடுத்து நீங்க பூஜை சாமான் எடுத்துட்டு நீங்க பூஜையும் பண்ணலாம். உங்களோட இஷ்ட தெய்வங்களையும் நினைச்சுக்கலாம். உங்க மூதாதையர்கள், ஸோ அவங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜைகள் எல்லாமே நீங்களே உங்க கையால பண்ணிக்கலாம். தியானம் பண்றவங்க கண்டிப்பா அவங்களோட ருத்ராட்சத்த எடுத்துட்டு அங்க தீர்த்தத்துல நனைச்சுட்டு, நீங்க தியானம் பண்ணலாம். உங்களோட அ யாருக்காவது நீங்க குடுக்க வேண்டியதாலும், உங்க குடும்பத்தாரோட அ ருத்ராட்சம் இருந்தாலும், அதையும் எடுத்துட்டு நெனச்சு நீங்க எடுத்துட்டு போலாம். தியானம் பண்றதுக்கு இது பெர்ஃபெக்ட்டான லொகேஷன் சொல்லுவேன். ரொம்ப அமைதியா இருக்கும். ரொம்ப விண்டும் நல்லாருக்கும். உங்களுக்கு நல்லாவே வசப்படும். அங்க உங்களுக்கு ஒரு புது உணர்வு கிடைக்கும். நாங்க போனது ஜூலை ஜூலை எண்ட் ஆகஸ்ட் ஏர்லி. ஸோ அப்ப ஆடி மாசம். ஸோ ஆடி மாசம் அம்பிகை சிவன வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ சிவனோட மறுபாதிய கேட்டு அர்த்தநாரீஸ்வரா இருக்கிறதுக்காக அம்பிகை வழிபடுறதா இருக்கு. ஸோ நீங்க பூஜை சாமான் எடுத்துட்டு வரும்போது, அம்பிகைக்காக வளையலு, பொட்டு, அ பூ என்ன இருக்கோ நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்படிதான் பண்ணணும்னு அங்க எந்த ப்ராசஸும் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் ப்ராசஸ். ஸோ அகைன் கைலாஷ் எல்லா ப்ராசஸுக்கும் அப்பாற்பட்டு. ஸோ அ டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு. ஸோ நீங்க தாராளமா அ உங்களோட வழிபாடுகள தாராளமா செய்யலாம்.